வணக்கம். உங்க உடம்பே ஒரு கோவில்னு சொல்றது சும்மா ஒரு பழமொழி மட்டும் இல்ல, அது ஒரு அறிவியல் உண்மை. நம்ம ஆரோக்கியத்தோட ரகசியம் நாம என்ன சாப்பிடுறோங்கிறதுல இல்ல, நமக்குள்ள வாழ்ற கோடிக்கணக்கான உயிர்கள்ல தான் இருக்கு. வாங்க, நம்ம முன்னோர்களோட ஞானத்தையும் இந்த புது அறிவியலையும் சேர்த்து ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்கலாம். இயற்கையே கோவில், இந்த தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் ஆன்மீகமா பார்த்தாங்க. ஆனா இப்போ சயின்ஸ் இத பயாலஜிக்கலா நிரூபிக்குது. நம்ம உடம்பு வெறும் எலும்பும் சதையும் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு சிக்கலான, உயிரோட்டமான சுற்றுச்சூழல் அமைப்பு. அதை எப்படி ஒரு கோவில் மாதிரி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஹெல்த்தோட திறவுகோள் நீங்க என்ன சாப்பிடுறீங்கங்கிறதுல இல்லாம, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் அதை எப்படி சாப்பிடுறாங்கங்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த ஒரு கேள்விதான் நாம ஆரோக்கியத்தை பத்தி வச்சிருக்கிற மொத்த ஐடியாவையும் தலைகீழா மாத்தப் போகுது. சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். உங்கள் உடல், உங்கள் கோவில். இது சும்மா ஒரு அழகான உருவகம்னு நினைக்காதீங்க. இந்த கோவிலுக்குள்ள நிஜமாவே என்னென்ன அறிவியல் அற்புதங்கள் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? முன்னெல்லாம் நம்ம உடம்ப ஒரு மெஷின் மாதிரி பார்த்தாங்க. ஆனா இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்பு ஒரு மெஷினே இல்ல, அது ஒரு உயிரோட்டமான எக்கோசிஸ்டம், ஒரு வாழற சுற்றுச்சூழல் அமைப்பு. ஒரு கோவில எவ்ளோ பக்தியோடையும் மரியாதையோடையும் பாத்துக்கிறோம், அதே அக்கறை நம்ம உடம்பு மேலேயும் இருக்கணும். அடுத்ததா 2வது பகுதிக்கு வந்தாச்சு. குடலின் சின்னஞ்சிறு பாதுகாவலர்கள். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கோவிலுக்கும் பாதுகாவலர்கள் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புங்கிற கோவிலையும் பாதுகாக்க கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு. யார் அந்த குட்டி குட்டி கார்டியன்ஸ்? அவங்க நமக்காக என்னதான் பண்றாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த மைக்ரோபயோம்ங்கிறது ஏதோ பெரிய வார்த்தைன்னு பயப்படாதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க குடலுக்குள்ள வாழ்ற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களோட ஒரு கூட்டம், அவ்வளவுதான். இவங்க தான் நம்ம ஹெல்த்துக்கு உண்மையான பாதுகாவலர்கள். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எல்லாருடைய குடல்ல இருக்கிற இந்த பாக்டீரியா கூட்டமும் ஒன்னு போல இருக்காது. குறிப்பா நம்ம தமிழ் மக்களோட குடல் அமைப்பு இருக்கு, அது நார்ச்சத்து, மசாலா பொருட்கள் இதையெல்லாம் ஜீரணிக்க ஸ்பெஷலா ட்ரெயின் ஆயிருக்கு. நம்ம பாரம்பரிய உணவுகள் எல்லாம் இந்த குடல் பாதுகாவலர்களுக்கு ஒரு உரம் மாதிரி அவங்கள இன்னும் வலிமையாக்கும். ஆனா ஒரு சிக்கல், இந்த பாதுகாவலர்களோட சமூகம் இப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சின்ன வயசுல ரொம்ப அதிகமா செழிப்பா இருப்பாங்க. ஆனா நமக்கு வயசாக ஆக அவங்களோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகும்? உடம்புல தேவையில்லாத வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். இதுதான் வயசான காலத்துல நோய்கள் எல்லாம் சுலபமா வரதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஓகே, நம்ம குடல் பாதுகாவலர்கள் வயசுக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த அமைப்பு ரொம்பவே தனித்துவமா இருக்கும். இதனால தான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன் ஒரு டயட் ஒருத்தருக்கு செட் ஆகுது, ஆனா இன்னொருத்தருக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு நம்மளோட 3வது பகுதியில பார்க்கலாம். வாங்க, இது ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஒரு துண்டு ஒயிட் பிரெட் சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரே பிரெட் தான். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் பிளட் சுகர் லெவல் ராக்கெட் மாதிரி எகிரிடுச்சு, இன்னொருத்தருக்கோ பெருசா எந்த மாற்றமுமே இல்ல. ஒரே சாப்பாடு, ஆனா 2 பேருக்கும் வேற வேற ரிசல்ட். இது எப்படிங்க சாத்தியம்? இதுக்கு காரணம்தான் மெட்டபாலிக் பஃபர்ஸ். அப்படின்னா என்ன? உங்க குடல்ல இருக்கிற உங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷல் பாக்டீரியா ஆர்மி. இந்த ஆர்மி தான் நீங்க சாப்பிடுற சர்க்கரைய உங்க ரத்தம் எவ்வளவு வேகமா எடுத்துக்கணும்னு கண்ட்ரோல் பண்ணுது. உங்க ஆர்மி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க ஹெல்த்தும் சேஃபா இருக்கும். சரி, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. அப்போ தீர்வு என்ன? அதுக்குதான் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான 4வது பகுதிக்கு வரோம். ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ். இது உங்க ஆரோக்கியத்தை மாத்த போற ஒரு சிம்பிளான தினசரி அனுஷ்டானம். இதோட ரகசியம் ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட், உங்க உடம்புக்கு செட் ஆகாத சுகர் லெவலை எகர வைக்கிற சாப்பாட்டை கண்டுபிடிங்க. 2வது, அதுக்கு பதிலா உங்க குடல் பாதுகாவலர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்தியான சாப்பாட்டா மாத்திடுங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்மார்ட் ஸ்வாப் தான் நீங்க உங்க கோவிலான உடம்புக்கு செய்யற தினசரி பூஜை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெள்ளை சாதத்துக்கு பதிலா சிறுதானியங்கள் இல்லனா பிரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம். சர்க்கரை அதிகமா இருக்கிற ஸ்நாக்ஸ்க்கு பதிலா ஃப்ரெஷ் பழங்கள் சாப்பிடலாம். மைதா தோசையை விட்டுட்டு சிறுதானிய தோசை, பருப்பு தோசைன்னு ட்ரை பண்ணலாம். பார்க்க சின்ன சின்ன மாற்றங்களா தெரியலாம், ஆனா இதெல்லாம் உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் பாருங்க. நாம தனியா செய்யற இந்த மாற்றங்களே ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா இதோட சக்தியை இன்னும் பல மடங்கு அதிகமாக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் நம்மளோட 5வது பகுதி, ஆரோக்கியம் ஒரு குடும்ப விஷயம். ஏன் இது ஒரு டீம் எஃபர்ட்னு சொல்றோம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கதான் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்கு.
நீங்க உங்க ஃபேமிலியோட உங்க வீட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கல, உங்க குடல்ல இருக்கிற மைக்ரோபயோம், அதாவது அந்த பாக்டீரியாக்களையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க, ஒரே வீட்ல வாழ்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குடல் பாதுகாவலர்கள் உருவாகுறாங்க. இதனால டயபெட்டிஸ் மாதிரி நோய்கள் வர்றதுக்கு நம்ம ஜீன்ஸ் மட்டும் காரணம் இல்ல, நாம ஷேர் பண்ணிக்கிற இந்த பாக்டீரியாக்களும் ஒரு முக்கிய காரணம். அதனால தான் உணவு பழக்கத்தை நீங்க தனியா மாத்துறதை விட குடும்பத்தோட சேர்த்து மாத்தும்போது அதோட பவர் பல மடங்கு அதிகமாகுது. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஊட்டச்சத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? நம்ம முன்னோர்களோட ஞானம், இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ், இது ரெண்டும் டெக்னாலஜியோட சேரும்போது என்ன மேஜிக் நடக்கும்னு பாப்போமா? நம்ம ஆரோக்கிய ஞானத்தோட பயணத்தை பாருங்க. முன்னொரு காலத்துல நம்மகிட்ட முன்னோர்களோட ஞானம் இருந்துச்சு. இன்னைக்கு மைக்ரோபயோம் ரிசர்ச் மூலமா அதுக்கு அறிவியல் ஆதாரம் கிடைச்சிருக்கு. இனி வரப்போற காலத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா உங்க குடலுக்கு எது பெஸ்ட்னு உங்களுக்கேனே பர்சனலைஸ் பண்ணி சொல்லும். எவ்ளோ பெரிய விஷயம் இல்ல? யோசிச்சு பாருங்க. 2030க்குள்ள பர்சனலைஸ்டு நியூட்ரிஷனுங்கிறது சும்மா ஒரு யூக்கமா இருக்காது. அது ஒரு துல்லியமான அறிவியலா மாறிடும். அதாவது நீங்க ஒரு சாப்பாட்டை வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க குடல் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு ஏஐ கரெக்டா கணிச்சு சொல்லிடும். உண்மையில உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோயில் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கு. அந்த குரலை கவனிக்க நீங்க தயாரா? உங்க ஆரோக்கியத்துக்கான பயணத்தை இன்றே தொடங்குங்கள்.